ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், திண்டுக்கல் பிரியாணி மசாலா சேர்த்து பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் தான் சேர்த்துருக்கேன், ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீரக சம்பா அரிசி சேர்த்து தான் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், திண்டுக்கல் பிரியாணி மசாலா பேஸ்ட்டு சேர்த்து பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். சீரக சம்பா அரிசியில் இங்கே பாருங்கள், சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், சிக்கன் பீஸு, ஆனியன் ரைத்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். நான் ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். எந்த மசாலாவும் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே பாருங்கள், எல்லாமே அப்படியே சேர்த்துருக்காங்க. அப்படியே நம்ம பாக்கெட்டு கட் பண்ணி சிக்கன் அரிசி மட்டும் சேர்த்து பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணி தண்ணியை வடிய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கேன். திண்டுக்கல் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1 kg. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கல் பிரியாணி பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். மசாலா வந்து எல்லாமே இதிலே இருக்குது. மசாலா அளவு பிரகாரம் இவங்களே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எதுவுமே கட் பண்ண தேவையில்ல. வெங்காயம், தக்காளி எதுவுமே நம்ம ரெடி பண்ண தேவையில்ல. எல்லா மசாலாவும் இதிலே இருக்குது. நமக்கு அரிசியும் சிக்கனு தான் நமக்கு தேவை. அது மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், பாக்கெட்லேருந்து இங்கே பாருங்கள், மசாலா பாக்கெட்டு. இது மசாலா பாக்கெட்டு. இதில் வந்து ஆயில் பாக்கெட் இருக்குது. பிரியாணி ரெடி பண்ணிட்ட பிறகு இந்த ஆயில் பாக்கெட்டு நம்ம பிரியாணி மேலே சேர்க்கணும். இந்த மசாலாவை கட் பண்ணி நம்ம குக்கரில் எதில் நம்ம ரெடி பண்ண போகிறோமோ குக்கரில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிட்டேன். குக்கர் ரெடியாக இருக்குது. நம்ம கட் பண்ண மசாலாவை அப்படியே சேர்த்துடலாம். குக்கர் கொஞ்சம் சூடு படுத்திட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். நல்லா மணமாக வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்குது. அப்படியே லைட்டாக கலந்துவிடுங்க. நம்ம எந்த பொருளும் சேர்க்க தேவையில்ல. சிக்கன் அப்படியே சேர்த்துடலாம். இது பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து மசாலாவில் சேர்த்துடலாம். நல்லா பெரிய பீஸாக போடுங்க. இது பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த சிக்கன் கூடயே நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் மசாலாலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. கறி நல்லா வதங்கியிருக்கு. நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், இதில் தான் வந்து அரிசி அளந்தேன். 2 டம்ளர் அரிசி, 1/2 கிலோ அரிசி, 1/4 கிலோ மசாலா பாக்கெட்டுக்கு 1/2 கிலோ அரிசி, 1 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நம்ம கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். திட்டமாக தான் சேர்த்துருக்காங்க. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரத்தூள் சேர்த்துக்குங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அரிசி சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொச்சிடுது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி நல்லா தண்ணியை வடிய வச்சுட்டு அப்படியே சேருங்க. அரிசி வந்து 20 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், 1/4 கிலோ மசாலா பாக்கெட்டு, 1/2 கிலோ அரிசி, கறி வந்து 1 கிலோ. அவ்வளோதான்.
அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விடுங்க. லைட்டாக கலங்க. அரிசி சேர்த்துருக்கோம், உடஞ்சிட போகுது. அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடிடலாம். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுத்து. அப்படியே குக்கரை மூடிடுங்க. அவ்வளோதான். ஒரு விசில் வந்தால் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக திண்டுக்கல் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். சீரக சம்பா சேர்த்து ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பிரியாணி ரெடியாக இருக்குது. சின்ன பாக்கெட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, மசாலா எண்ணெய். இதை கட் பண்ணி இந்த பிரியாணியில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே சேர்த்துடலாம். இப்போது நல்லா கலந்து விடுங்க. சூப்பராக அரிசி உடஞ்சிட போகுது. மெதுவாக ஓரங்களில் போடுங்க ஃபஸ்ட்டு. பீஸெல்லாம் அப்படியே உடையாமல் வரும். இங்கே பாருங்கள், நடுவில் கொடுக்காதீங்க, சைடு ஓரத்தில் கொடுங்க. இங்கே பாருங்கள், பீஸா அப்படியே இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பிரியாணி. டேஸ்ட்டு வாசனை செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், திண்டுக்கல் பிரியாணி மசாலா சேர்த்து சீரக சம்பா அரிசி சேர்த்து பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.